இல்லை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது சரக்கலையில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, 2 நாசிலையும் அதாவது சுவாசம் இயங்குது சில நேரம், அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கான நம்முடைய சித்தர்களின் அறிவியலை என்ன அவங்க வச்சுருக்காங்க, அதில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் இது. என்னென்னா, சரகலையில் பஞ்சபூதங்களை அறிகிறது ரொம்ப கஷ்டம். அதில் இருக்கக்கூடிய காலத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பஞ்சபூதங்கள் அப்படின்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ஒரு நுட்பமான ஒரு அதிர்வலைகள், எப்பவுமே பூமியை நிரப்பி இருக்கக்கூடிய ஒன்று. மனித உடலில் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த 5 பஞ்சபூதங்களும் ஆற்றலுமா சுவாசிக்கக்கூடிய காற்றோடு கலந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய நாடிகள் வழியாக, அதாவது 3 லட்சம் நாடிகள், அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய 72,000 நாடிகள் வழியாக சென்று சக்கரங்களை போய் அடையுது. அதுக்கு பிறகு நாடிகளின் வழியாக உடல் மன இயக்கத்தை பயன்படுத்துது. ஒவ்வொரு முறையும் இடது அல்லது வலது நாசியில் மூச்சு துவங்கும் போது முதல்ல காற்று, இந்த பூதம் ஆற்றல் உள்ள போகுது. அதுக்கு பிறகு நெருப்பு, அடுத்த நிலம், அதுக்கப்புறம் நீர், அதுக்கு பிறகுதான் ஆகாயம் உள்ள டிராவல் ஆகுது. இதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட். சரசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு கணக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு, அதுதான் சரியான மூச்சு. 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை சுமார், அதாவது 900 மூச்சு இயங்குது. எப்படி கணக்கு அப்படின்னா, நொடிகள் 60 × 60 × 15 = 900. இந்த 900, அதாவது இந்த 900 மூச்சில் தான் ஒவ்வொரு பூதத்தின் ஆதிக்கம் குறிப்பிட்ட சில காலம் இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம், 20 நிமிஷத்தில் 300 சுவாசம் ஏற்படுமா, நிலத்தின் ஆற்றல் செயல்படும் போது நமக்குள்ள ஏற்படுது. 16 நிமிடம் 240 சுவாசம் ஏற்படுமா, நீரினுடைய ஆற்றல் செயல்படும் போது. 12 நிமிஷம் ஏற்படும் போது 180 சுவாசம் நெருப்பு பஞ்சபூதமா ஆற்றலா செயல்படுமா. 8 நிமிஷம் 120 சுவாசமா காற்றினுடைய ஆற்றலா செயல்படுது. 4 நிமிஷம் 60 சுவாசம், மொத்தம் நார்மலா மூச்சு ஆகாயத்தின் ஆற்றலா செயல்படுது. இந்த 60 சுவாச ஆகாய இயக்கத்தில் கடைசி ஒரு 10 மூச்சு இருக்கு. அது என்ன, அது ஹைலைட். 40 வினாடி காலம், அதாவது சூட்சும நாடியில் தொடர்பில் இருக்குமா. அதுக்கு பிறகு இந்த 10 மூச்சு இருக்கு பார்த்தீங்களா, அது அடுத்த நாசியில் மூச்சு மாறுவதற்கு முன்னாடி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதம். அதாவது 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடத்திற்கு 1 நிமிஷம் 40 வினாடி காலம் சூட்சும நாடியில் இயக்கம் இருக்கும். அப்போ என்ன ஏற்படுது அப்படின்னா, நமக்கு 2 நாசியில் சுவாசம் இயங்குது. நிறைய பேருக்கு கேள்வி, அதுக்கான பதிலை தான் உங்களோட கூட நான் இப்போ பகிர்ந்துட்டேன். இது சரகலையில் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அதாவது நிறைய பேர் சரகலையில் இந்த லெஃப்ட்டு பார்த்தா ஓகே, ரைட்டு பார்த்தா எஸ், நோ, இப்படி நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இது பேசிக் ஆரம்பத்தில். ஆனால் பஞ்சபூதங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ண முடியும். உதாரணம், எதிரில் இருக்கிற ஒருத்தருடைய பஞ்சபூதத்தை நம்மளால் மாற்ற முடியும்.
நம்முடைய பஞ்சபூதம் செயல்படுகிற விதத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும். இது மாதிரி நிறைய அற்புதங்கள், நிறைய விஷயங்களை நம்ம வந்து செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலையை மாற்ற முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியும். இறைத்தன்மையில் ஒரு மனிதனால் இருக்க முடியும். அந்த இறைத்தன்மையோடு இருக்கலாம். இதான் பஞ்சபூதத்தினுடைய கணக்கு. நிறைய பேருக்கு அந்த கேள்வி என்னென்னா, 2 மூச்சிலும் நம்ம சுவாசம் வருது, என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கான பதிலை தான் நான் கொடுத்துருக்கேன் இப்போ இவ்வளோ நேரம். 2 மூச்சு நமக்கு சுவாசம் ஓடுது அப்படின்னா, இவ்வளோ இதுங்களும் கடந்து அந்த 40 வினாடி காலம் வந்து சூட்சும நாடியில் அது அந்த இயக்கம் இருக்கிறதுனால தான் 2 சுவாசமும் ஒரே நேரத்தில் நமக்கு இயங்கிட்டு இருக்கு. 40 செகண்ட்ஸில் அந்த இடத்துல இயங்கிட்டு இருக்கு. அதுவும் எப்படி 60 நிமிஷத்துக்கு ஒரு முறை 40 வினாடிகள். ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடக்குது. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த மாதிரி சரக்கலையில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரக்கலை என்பது ரொம்ப பெரிய பாடம். அது வந்து ஒரு கடல். அதுக்குள்ளே போய் முழுசாக கற்றுக்கிட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். நிறைய இருக்கும் பாடங்கள், நிறைய பயிற்சி. 2வது அதில் வாழ்க்கையை நம்ம வந்து அதில் வந்து டெடிகேட் பண்ணணும். அப்போ தான் இன்னும் டெப்த்தான பல விஷயங்களை நாம் இன்னும் ஆழமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நான் சரக்கலை பயிற்சியை கொடுக்கலாம் என்று யோசித்து வச்சுருக்கேன். ஆன்லைனில் டைரக்ட் விருப்பம் உள்ளவர்கள் சொல்லுங்கள். சரக்கலையை நான் இப்போ டேட் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா யூடியூப்பில் முழுசாக எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலைகள் ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றப்படும். அது என்னென்ன நிறைய ரகசியங்கள் அதில் இருக்குது. அதை பற்றி நம்ம சந்திப்போம். அடுத்த பதிவில் வேறு விஷயத்தை பற்றி நான் போடும்போது ஒவ்வொரு பதிவாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சரக்கலை அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். சரக்கலையை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தயவுசெய்து அதில் போட்டிருக்கக்கூடிய விஷயத்தை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நம்ம வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா தான் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.